கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை பிரசன்னத்திலே எங்களுடைய வாழ்வை சிந்திக்க தியானிக்க இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றோம். இந்த பகலவன் இறையொளி தொலைக்காட்சியூடாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர, அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய இந்த வழிபாட்டிலே பின்வரும் கருத்துக்களுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுகின்றோம். சிறப்பாக சாட்டி திருத்தலத்திலே பணியாளர்களாக பணிபுரிகின்ற அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் இறைவன் நிறைவான ஆசீரை வழங்க வேண்டும் என்று சொல்லியும், நோர்வே நாட்டில் வசிக்கும் தாயக உறவுகள், போகன் நாட்டிலே வசிக்கும் தாயக உறவுகள், லண்டன் மாநகர் மற்றும் பெரிய பிரித்தானியாவிலே வசிக்கும் தூய உறவுகள், பிரான்ஸ் நாட்டிலே வாழும் தாயக உறவுகள், ஆஸ்திரேலியா நாட்டிலே வாழுகின்ற எம் உறவுகள், சுவிட்சர்லாந்தில் வாழுகின்ற எம் குடும்பங்கள், ஜெர்மனி நாட்டிலே வாழுகின்ற எங்கள் குடும்பங்கள் மற்றும் வெளிநாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய தாயக மக்கள், சாட்டி திருத்தல பங்கு மக்கள், பண்புறவி துணை பங்கு மக்கள், நாரந்தனை பங்கு மக்கள், பங்கினுடைய அருள் தந்தை பங்கு தந்தை அருள் தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார், அப்போஸ்தலிக கார்மேல் சபை அருள் சகோதரிகள், அவருடைய தேவைகளுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் அவருடைய பணி மென்மேலும் எம் மறை மாவட்டத்திற்கும் நிறைவாக கிடைக்க இறைவன் நிறைவான ஆசீரை பொழிய வேண்டும் என்று சொல்லியும், அல்லப்பட்டி கரம்பன் துறை பங்கு மக்கள், அருள் தந்தை தயாகரன் அடிகளார் மற்றும் எமது மறை மாவட்ட ஆயர் பேரழர் திரு ஜஸ்டின் பெர்னாட் ஆண்டகை அவர்களுக்காகவும், வடமாகாண அமலமரி தியாகிகள் சபையினுடைய முதல்வர் அருள் தந்தை ஜூஜின் பெனடிட் அமைதி அடிகளாருக்காகவும் மற்றும் சாட்டி திருத்தலத்திலே பணிபுரிகின்ற அமலமரி குழுமங்கள், சிறப்பாக எமது பங்கு தந்தைக்கும் சோமாலை தார்ச சபையை சார்ந்த அருள் தந்தையர்கள், குழந்தையேசு ஆச்சிரமத்திலே பணிபுரிகின்ற அருள் தந்தை ஜபனேசன் அடிகளார் மற்றும் இந்த நற்கருணை வழிபாட்டை எல்லா மக்களும் பயனடைய அயராது உழைத்து வருகின்ற பகலவன் இறையொளி தொலைக்காட்சி நிறுவனத்தார் அனைவருக்கும் மற்றும் வெளிநாடுகள் செல்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும், திருமணங்கள் சரிவரவும், இன்னும் இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய திருத்தலம் நோக்கி யாத்திரைகளாக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம், செபிக்கின்றோம். எனவே இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் எம் மத்தியிலே பிரசன்னமாக எழுந்தேற்றம் செய்யப்பட இருக்கின்றார். முழந்தாள் படியிட்டவர்களாக எழுந்தேற்ற பாடலிலே பக்தியோடு வரம் வேண்டுவோம்.
என்னை காக்கும் அன்பு தெய்வமே, அன்றும் இன்றும் என்றும் தொடரும் இந்த பந்தமே. அல்லும் பகலும் என்னை காக்கும் அன்பு தெய்வமே, அன்றும் இன்றும் என்றும் தொடரும் இந்த பந்தமே. காலமெல்லாம் கடந்தவரே, ஞானமெங்கும் நிறைந்தவரே, காத்திருந்து தேடுகிறேன் கனவெல்லாம் உன்முகமே காண வேண்டுமே. இயேசுவே உன்முகம் பார்க்க வேண்டுமே. தேவனே அன்பு இயேசுவே அருகில் வாருமே. ஆறுதலும் ஆதரவும் எனக்கு தாருமே, ஆறுதலும் ஆதரவும் எனக்கு தாருமே. கோடி நன்மை செய்யும் உந்தன் கருணையே, ஓடி ஓடி வந்து என்னை தேற்றும் கரங்களே. கோடி கோடி நன்மை செய்யும் உந்தன் கருணையே, ஓடி ஓடி வந்து என்னை தேற்றும் கரங்களே. தனிமையில் உடனிருப்பே தோல்வியோன் பயவியப்பே. துயரினிலும் தோள் சுகமே, உன்னில்லம் என் நகமே தாங்க வேண்டுமே. என்னையே உன்னுடன் தங்க வேண்டுமே. இயேசுவே அன்பு இயேசுவே அருகில் வாருமே. ஆறுதலும் ஆதரவும் எனக்கு தாருமே, ஆறுதலும் ஆதரவும் எனக்கு தாருமே. நான் செல்லும் பாதையெல்லாம் என்னோடு நடக்க வேண்டும். நான் சோர்ந்து போகும் போது உன் தோளில் சாய வேண்டும். நான் சோர்ந்து போகும் போது உன் தோளில் சாய வேண்டும். அன்பு இயேசுவே அருகில் வாருமே. ஆறுதலும் ஆதரவும் எனக்கு தாருமே, ஆறுதலும் ஆதரவும் எனக்கு தாருமே. எல்லோருமாக முழந்தாள் படியிட்டவர்களாக எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை தலை வணங்கியவர்களாக ஆராதித்தே நித்திய ஸ்துதிக்குரிய என்கின்ற கீதத்திலே பங்கு கொள்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசயம் புரிவோம், எத்திசயம் புரிவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, எங்கள் மத்தியிலே வல்லமை மிக்க அற்புதங்களை செய்கின்ற, புதுமைகளை நிகழ்த்துகின்ற வல்லமையின் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கின்றார். இவருடைய இந்த அன்பு பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், எங்களை சார்ந்த மக்கள் அனைவரையும், இந்த உலக அனைத்தையும் அவருடைய அருளால் நிறைவிக்க இருக்கின்றது, நிறைக்க இருக்கின்றது, ஆசீர்வதிக்க இருக்கின்றது. நாங்கள் இருப்பதையும் உறங்குவதையும் நடப்பதையும் நன்கு அறிந்த ஆண்டவர், என்னை உள்ளம் புறமுமாக புரிந்திருக்கின்ற தேவன், என்னை முழுமையாக காண்கின்ற தேவன் இந்த வேளையிலே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கின்றார். இவருடைய இந்த அற்புத பிரசன்னம், உலகமே கொள்ள முடியாத அவருடைய பிரசன்னம் இந்த வேளையிலே எங்களோடு இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, எங்கள் ஆண்டவர், எங்கள் அன்பான தேவன் எங்களை பார்க்கின்றார். அவரிடத்திலே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை, எங்களுடைய குடும்பங்களை, எம் உறவுகளை, யார் யாருக்கெல்லாம் இந்த வேளையிலே ஆண்டவருடைய அருளாசிர் தேவையாக இருக்கின்றதோ, இவரெல்லாம் ஆண்டவருடைய குணமாக்குகின்ற தொடுகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் எல்லோரையுமே இந்த வேளையிலே ஆண்டவரின் அன்பு பீடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த ஆண்டவர் நற்கருணை நாதர் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தான் இந்த வேளையிலே எழுந்தருளி இருக்கின்றார். குறிப்பாக நேரடி வழியாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு இந்த ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இந்த தூய பிரசன்னத்திலே இருக்கிற நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையுமே தூய்மையாக்கிக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்புக்கு விரோதமாக, அவருடைய பாசத்திற்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். பொறுப்புள்ள பெற்றோராக இருக்க வேண்டிய நாங்கள் அந்த கடுமையிலிருந்து தவறியமைக்காக, கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டிய நாங்கள் அதை மறந்து வாழ்ந்தமைக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். கணவன் மனைவிக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக, அவருடைய அன்புக்கு எதிராக செய்த குற்றங்களுக்காக, பிரமாணிக்கம் இல்லாமல் வாழ்ந்தமைக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். இளையோராக இந்த சமூகத்திலே பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டிய நாங்கள் இந்த கடமைகளிலிருந்து தவறியமைக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடியவர்களாக என்னுடைய பாவ குழியிலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டும். ஆண்டவர் தருகின்ற பலத்தோடு, அவர் தருகின்ற துணையோடு நாங்கள் அவருடைய அன்பின் உச்சத்திற்கு பறந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். எங்கள் தவறுகளிலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டும். எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் தூய்மை அடைய வேண்டும் என்ற உணர்வோடு, அந்த ஆசையோடு தூய்மையே உருவான அந்த ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய மன்னிப்பை தர வேண்டும், அவருடைய அன்பை பொழிய வேண்டும், அவருடைய இரக்கத்தை நிறைவாக எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தோடு
இந்த வேளையிலே எல்லோருமாக சிறகுகள் தாகிறைவா, உன் அன்பின் சிகரத்தை நாங்கள் காண வேண்டும். உறவாக வா ஆண்டவரே, உள்ளத்தில் நிறைக்க வா ஆண்டவரே. எங்கள் வெறுமையான இதயத்தில் நீர் வந்தே தங்க வேண்டும் என்ற அந்த பாடல் வரிகளை எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். பெருமையான இதயம் நீர் வந்தாலே நிறையும். அருமையான அன்பில் நனைந்தாலே மகிழ்வே. சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். ஆண்டவரை நீர் தந்த நல்ல பாதைகளை மறந்தே நான் திசை மாறி தெரிந்தேன் ஐயா. தீ போல என்னுடைய வாழ்க்கையிலே துன்பம் சூழுகின்ற பொழுதே என்னுடைய சுயம் இழந்தவனாக, உம்முடைய அன்பை இழந்தவனாக நான் வீழ்ந்து மடிந்தேன். ஆண்டவரே, முடிந்து விழுகின்ற என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய மனத்திலே ஆண்டவரே நீர் வந்து இறங்கியவராக, சிறகுகள் தந்தவராக, நான் என்னுடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மீண்டெழுந்தே உடைய அன்பிலே பறப்பதற்கு அருளை தாரும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னோடு கூட வாரும் ஆண்டவரே என்பவர்களாக இந்த பாடலை தொடர்ந்து பங்கு கொள்வோம். நீ தந்தனல் பாதை மறந்து திசை மாறி திரிந்தே. தீ போல ஏனை துன்பம் சூழ சுயம் இழந்து வீழ்ந்தே. நீ தந்தனல் பாதை மறந்து திசை மாறி திரிந்தே. தீ போல ஏனை துன்பம் சூழ சுயம் இழந்து வீழ்ந்தே. ஒடிந்து வீழும் மனச்சிறகு உயர பறக்க வலுதா. ஒடிந்து வீழும் மனச்சிறகு உயர பறக்க வலுதா. உன்னை உணர்ந்து கொண்டால் உள்ளம் தெளிவு கொள்வேன். வருவாயோ என்னுள்ளே. சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். சிறகுகள் தாயிறைவா, நான் சிகர
வந்திகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பாதத்தடியிலே சமர்ப்பிப்பதற்காக, அவருடைய சந்நிதியிலே ஒப்பு கொடுப்பதற்காக பல விண்ணப்பங்களோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் அவருடைய அன்பு பீடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு எங்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய நன்றிகளை, எங்களுடைய மகிழ்ச்சியை, எங்களுடைய நிறைவை நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வெறுமனே ஆண்டவரை சந்திக்க வரும் பொழுதே தேவைகளை ஒரு மூட்டையிலே கொண்டு வந்து இறக்குவது போல் அல்லாமல், அந்த ஆண்டவரோடு சேர்ந்து மகிழ்ந்தவர்களாக, நிறைவு கண்டவர்களாக, ஆசீர் பெற்றவர்களாக, அன்புக்குரியவர்களாக, நன்றி உடையவர்களாக அந்த ஆண்டவரோடு மகிழ்ந்து நாங்கள் அவரை நன்றி செலுத்தி போற்றுகின்ற தருணமாகவும் இந்த நேரம் இருக்கின்றது. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, எம் தாய் அன்னை மரியாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவள் பல சவால்களை, சோதனைகளை, பல இக்கட்டுகளை அவளுடைய சமுதாயத்திலே எதிர்கொண்டிருந்தாலும் அவை அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே சமர்ப்பித்து இவை அனைத்தையும் தீர்த்து விடு என்று சொல்லுவதற்கு பதிலாக அந்த தாய் அந்த துன்பங்கள், சவால்கள், வேதனைகள், நெருக்கடிகள், சமூகத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகள் மத்தியிலும் ஆண்டவர் தனக்கு செய்த, தன் வாழ்விலே அவர் புரிந்த, தன் வழியாக உலக அனைத்திற்கும் ஆண்டவர் நிகழ்த்த இருந்த அற்புதங்களை நினைத்து அவள் பாடுகின்றாள். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றதே, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் மனம் பேருவகை கொள்ளுகின்றதே. ஏனெனில் தாழ்நிலை நின்று தம் அடிமையை கடைக்கண் நோக்கினாள். தாழ்நிலையில் இருந்த தன் அடிமையை கடைக்கண் நோக்கினார் என்கின்ற இந்த பாடல் வரிகளும் இவை தொடர்ந்து மரியாளுடைய பாடலிலே வரக்கூடிய அவளுடைய உணர்வுகளும், அன்புக்குரிய சகோதரங்களே, ஆண்டவருக்கு அவள் செலுத்திய நன்றிப்பாவாக, புகழ்ப்பாவாக இருந்து இருக்கின்றதே. இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, எங்களுடைய தேவைகள் என்ன, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, என்னுடைய விண்ணப்பங்கள் என்ன என்று நாங்கள் எங்களிடத்தில் யாராவது கேட்டால் நாங்கள் அடுக்கிக் கொண்டே செல்வோம். ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புரிந்த நன்மைகள் என்ன, அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, ஆண்டவர் உங்கள் சார்பாக இருந்து உங்களுக்காக போராடிய விடயங்கள் என்ன என்று கேட்கின்ற பொழுது நாங்கள் ஒரு கணம் யோசித்தவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறான நன்மைகள் செய்தார் என்பதை பற்றி நாங்கள் குழப்பமடைந்தவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் அதை பற்றி நினைப்பதில்லை. ஆண்டவர் எங்களுக்கு புரிந்த நன்மைகளை பற்றி நாங்கள் யோசிப்பது இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அருள் வர பிரசாதங்களை பற்றி நாங்கள் நினைப்பதில்லை. மாறாக எங்களுடைய தேவைகளை பற்றியே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னவெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது, எவற்றையெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் மகிழ்வதை விட, எவையெல்லாம் என்னிடத்திலே இல்லை, எவையெல்லாம் என்னிடத்தில் குறைவாக இருக்கின்றது, இல்லாமல் அல்ல குறைவாக இருக்கின்றது என்பதை பற்றிய நாங்கள் சிந்தித்த வண்ணமாக ஆண்டவரை தேடி வருகின்றோம். இவ்வாறாக வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும்
ஏன் இந்த நற்கருணை வழிபாட்டை, நற்கருணை ஆண்டவரோடு நாங்கள் செலவழிக்கின்ற இந்த நேரத்தை நேரில் வழியாக இந்த வேளையிலே தங்களுடைய நேரத்தையும் ஆண்டவரோடு சேர்ந்து செலவழித்து அவரோடு இணைந்து அவரை புகழ்ந்து மன்றாடி கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய மனதில் இருக்கின்ற அனைத்தையும் நீ என்னுடைய பாதத்தண்டையில் கொட்டிவிடு, என்னுடைய பாதத்தண்டையிலே சமர்ப்பித்து விடு, என் பீடத்திலே நீ அதை ஒப்படைத்து விடு, நான் அவற்றை பார்த்து கொள்ளுவேன். இப்படியாகத்தான் சாமுவேல் நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்னா சாமுவேலுடைய தாய், அவள் குழந்தை பேறு இல்லாதவளாக சமூகத்திலே பல இழிவான பேச்சுக்களை கேட்டவளாக, சுற்றத்தாரால் தூற்றப்பட்டவளாக, சமூகத்தின் பார்வையிலே சபிக்கப்பட்டவளாக பல துன்பங்களை அனுபவித்த அன்னா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய திருக்கோயிலிலே இருந்தவளாக தொடர்ச்சியாக மன்றாடுகின்றாள். அவள் பெரிதாக இந்த வார்த்தையும் பேசவில்லை, மாறாக அவள் வாய்க்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டே செபிக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இதை அவதானித்த குரு அங்கே வந்து அண்ணாவிடம் சொல்லுகின்றாள், ஏன் நீ மது அருந்தியவளாக நீ இங்கே இருந்து பிதற்றிக் கொண்டிருக்கின்றாய் என்று அவளை ஏசுகின்றார். தவறாக புரிந்து கொண்டே அவளை சாடுகின்ற பொழுது அங்கே அண்ணா சொல்லுவாள், நான் மது அருந்தவில்லை, நான் போதை நிறைந்தவளாக இல்லை, மாறாக ஆண்டவருடைய இரக்கத்தை எதிர்நோக்கிய வண்ணம் என் உள்ள கவலைகளை, என் உள்ளத்தை ஆண்டவரிடத்தில் கொட்டிக் கொண்டிருக்கின்றேன் என்று மிக அழகாக சொல்லுவாள். அவருடைய வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண், திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை, மாறாக ஆண்டவர் திருமுன்னிலையில் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் மது அருந்தவில்லை, வேறு திராட்சை ரசத்தை நான் குடிக்கவில்லை, மாறாக என் ஆண்டவரிடத்தில் நான் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அண்ணா பதில் மொழி கூறுகின்றார். இவரை இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, இந்த வேளையிலே பல சுமைகளோடு, பல ஏக்கங்களோடு, பல எதிர்பார்ப்புகளோடு, பல விண்ணப்பங்களோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். பல மக்கள் நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலே, எங்களுடைய சூழலிலே பல கவலைகளோடு, துன்பங்களோடு, வேதனைகளோடு, நெருக்கடிகளோடு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழ்த்த மாட்டாரா, புதுமைகள் செய்ய மாட்டாரா, வல்ல செயல்களை அவர் புரிய மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அதிசயங்கள் செய்கின்றவர் என் அருகில் இருக்கிறார் என்ற பாடலிலே நாங்கள் பங்கு கொள்வோம். அதிசயங்கள் செய்கின்ற ஆண்டவர், அற்புதங்கள் புரிகின்ற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவதானிக்கின்ற ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் என்னுடைய அருகிலே இருக்கின்றார், எனக்கு முன்னால் இருக்கின்றார், என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், என்னுடைய விண்ணப்பங்களை அறிந்தவராக இருக்கின்றார், இந்த உலக அனைத்தின் தேவைகளை புரிந்தவராக இருக்கின்றார், மக்களின் ஏக்கங்களை நன்றாக விளங்கியவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் என்னைப் போல உங்களைப் போல மனு உருவெடுத்து எங்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலே பல சவால்களை சந்தித்து, பல வேதனைகளை கடந்து, பல புறக்கணிப்புகளை எதிர்கொண்டு, ஏற்றிலே பல சுமைகளை, பல வேதனைகளை, பல காயங்களை, கசையடிகளை, சிலுவையை சுமந்தவராக, ஈற்றிலே எனக்காக உங்களுக்காக மரித்தவராக என்ற வெற்றியோடு எழுந்தருளி எங்களை காத்து, எங்களை பராமரித்து, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே எங்கள் அருகில் இருக்கின்ற ஆண்டவர் எங்களை காக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு அதிசயங்கள் செய்கின்றவர் என் அருகில் இருக்கின்றார் என்ற பாடலிலே பக்தியோடு கலந்து கொள்வோம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். பாவியான உன்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான உன்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வாழ்கின்றார். செங்கடலை இரண்டாக பிரித்த ஆண்டவர், புயல் காற்றை தம்முடைய வார்த்தையாலே அடக்கிய ஆண்டவர், உடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய புயலை அடக்கக்கூடியவராக, நாங்கள் உடைய துன்பங்களை கடந்து செல்ல முடியாமல் தவிக்கின்ற பொழுதே, வேதனைகளை கடந்து செல்ல முடியாமல் குழம்புகின்ற பொழுதே, செங்கடலை பிரித்து பாதை கொடுத்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலையும் சிறப்பான பாதையை காட்டியவராக, முடிவை காட்டியவராக, மீட்சியை காட்டியவராக இருக்கின்றார். எனவே இந்த வேளையிலே அந்த ஆண்டவரை துதித்தவர்களாக இந்த பாடலிலே பங்கு கொள்வோம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம்.
செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயற்காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயற்காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். அனைவரும் எழுந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 திருவசனங்கள் 36 தொடக்கம் 50 முடியும். பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்காக அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகை சிமலை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகின்ற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அந்த பெண்ணின் பக்கம் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நினைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அந்த பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே அன்புக்குரிய சகோதரங்களே, எங்கள் உயிரான இயேசு எங்கள் உணர்வோடு கலந்தவர். அன்று அந்த பாவியான பெண்ணின் பாவங்களை மன்னித்து அவரை அன்பு செய்து அவருக்கு மீட்சியை கொடுத்த ஆண்டவர் இந்த நேரத்திலே
இந்த வேளையிலே அவருடைய வார்த்தையை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதே அன்பை கொடுக்கின்றார். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை புகழ்வேன் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவரை தேடி சென்று மீட்பை பெற்றுக்கொண்ட அந்த பெண்ணை போல நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தையை தியானித்தவர்களாக என் உயிரான இயேசு என்ற பாடலிலே எல்லோருமாக பக்தியோடு கலந்து கொள்வோம். உயிரான இயேசு எங்களையும் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கின்றார். எங்களுக்கும் இந்த வேளையிலே தம்முடைய அன்பை தருகின்றார். எங்களுக்கும் மன்னிப்பை கொடுக்கின்றார். எங்களுக்கு மீட்சியை கொடுக்கின்றார். எங்களை நேசிக்கின்றார். அவருடைய அன்புக்குரியவர்களாக எங்களை மாற்றுகிறார் என்ற அந்த உணர்வோடு பாடப்படுகின்ற பாடலிலே எல்லோருமாக பக்தியோடு கலந்து கொள்வோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கையிலே உலகத்தை நான் மறந்து போகிறேன். என்னுடைய உணர்வுகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகின்றது. ஆண்டவரே, என் நேசத்துக்குரியவராக, என் பாசத்துக்குரியவராக, என் இதயத்துக்கு நெருக்கமானவராக ஆண்டவரே நீர் இருக்கின்றீர். உம்முடைய அன்பு, உம்முடைய பாசம், உம்முடைய நேசம் என் உள்ளத்து உணர்வுகளை, என் இதயத்தை நிறைத்த வண்ணமாக இருக்கிறது. ஆண்டவரே, உலகமெல்லாம் மறைக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறைக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரை, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன ஆண்டவரே என்று பேதுருவானவரின் விசுவாச அறிக்கை எங்களுடைய வாழ்வாக மாற வேண்டும். உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்கின்ற பொழுதே அது என் வாழ்வுக்கு உணவாக மாற்றம் தருகின்றதே, மருந்தாக இருக்கின்றதே. இரவும் பகலும் என்னுடைய கஷ்டமான வேளையிலும்
துன்பம் நிறைந்த வேளையிலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு வாழ்வு தருகின்றது, இந்த வார்த்தையை தொடர்ந்தும் தாரும் ஆண்டவரே என்ற உணர்வோடு பாடுவோம். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, இன்றைய இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தவர்களாக எங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு முன்னால் கொட்டிக் கொண்டிருக்கின்றோம். என் விண்ணப்பங்களை, என் ஏக்கங்களை, என் தாக்கங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற நேரமாக இருக்கின்றது. என் மகிழ்ச்சியை, என் நிறைவை, என் வெற்றியை, என் சந்தோஷத்தை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற நேரமாக இருக்கின்றது இந்த நேரம். என்னை முழுமையாக அறிந்த ஆண்டவர், என்னை உள்ளம் புறமுமாக தெரிந்த தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்த வண்ணமாக இருக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே பாவியான பெண் ஆண்டவர் இயேசு இருக்கின்ற பரிசேயனுடைய வீட்டிற்கு ஓடோடி வருகின்றார். அங்கே வந்த அந்த பெண் ஆண்டவர் இயேசுவிற்கு முன்னால் அமர்ந்திருக்க முடியாதவளாக அவருடைய கால் மாட்டின் பின்புறத்திலே இருந்த வண்ணம் அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்தவளாக அந்த கண்ணீரை தன் கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசி ஆண்டவருடைய பாதத்தை அபிஷேகம் செய்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த வேளையிலே எங்களுக்கு இறை வார்த்தை பகிர்விற்காக தரப்படுகின்றது. ஆண்டவர் தந்த இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த பரிசேயர் என்றால் பிரித்து வைக்கப்பட்டவர்கள் என்பது பொருள். புறம்பாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். எதற்காகவென்று சொன்னால், ஆலயத்தை, ஆண்டவரின் இல்லத்தை பராமரிப்பதற்கும் அவருடைய சட்டங்கள் கட்டளைகளை பாதுகாப்பதற்கும். எங்கெல்லாம் ஆண்டவருடைய கட்டளைகள் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் எழுப்பி அதை கடைபிடிப்பதற்கு தூண்டுகிறவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தை பேணி பாதுகாக்கிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பரிசேயர் என்று அழைக்கின்றார்கள்.
இதனால் தான் இந்த பரிசேயன் கூறுவார், எவ்வாறு இந்த பெண் ஆண்டவர் இயேசுவின் காலடிகளில் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை தொட்டு கண்ணீரால் நனைத்து அதை துடைத்து நறுமண தைலம் பூசுகின்றாள். இப்படியாப்பட்டவளை, இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற பாவியை இவர் ஆண்டவராக இருந்தும், இறைவாக்கினராக இருந்தும், ஆண்டவரின் தூதராக இருந்தும் இவரால் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று கேள்வி எழுப்புகின்றார் தனக்குள்ளே. இயேசுவில் பிரியமானவர்களே, அவள் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவருடைய பாதத்தை நனைத்தது அவள் கண்ணீர் அல்ல, அவளுடைய உள்ளத்தின் தாக்கங்கள். அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது அவளுடைய வாழ்க்கையில் நேர்ந்த எதிர்பாராத விடயங்களாக இருக்கலாம். அவளை ஒரு பாவ வாழ்வுக்குள்ளே தள்ளிவிடுகின்றது. அவற்றிலிருந்து மீள முடியாதவளாக, அவற்றிலிருந்து வெளியேற முடியாதவளாக அந்த பாவ வாழ்வுக்குள்ளே துன்புற்ற அந்த பெண் அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த பாவ வாழ்விலிருந்து நான் சுதந்திரமாக வாழ வேண்டும், இந்த பாவ வாழ்விலிருந்து நான் மன்னிப்பு பெற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவை தேடி அவருடைய பாதத்தடியிலே அமர்ந்திருந்தே தன் துன்பங்களை கண்ணீராக கரைத்து, தன்னுடைய வேதனைகளை கண்ணீராக மாற்றி ஆண்டவரின் பாதத்திலே கொட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நேரம். அதை அறிந்த ஆண்டவர் இயேசு அவளை தடுக்கவில்லை, அவளை துரத்தவில்லை, அவளை வெறுக்கவில்லை, மாறாக அப்படியே விட்டுவிடுகின்றார். காரணம், அவளை முழுமையாக அறிந்த ஆண்டவர், அவருடைய வேதனைகளை முழுமையாக புரிந்த தேவன் அந்த பாவி பெண்ணை புது வாழ்வுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள தயார்படுத்துகின்றார். பாவ மன்னிப்பு பெற்ற பெண் தன்னுடைய கூந்தலால் துடைத்து நன்றியாக அந்த பரிமள தைலத்தினாலே ஆண்டவரின் பாதத்தை அபிஷேகம் செய்கின்றார். காரணம், அந்த குறுகிய நேரத்திலே அவள் கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து அந்த தைலம் பூசுகின்ற அந்த குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களிலே அவள் ஆண்டவருடைய அன்பை, அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்றாள். காரணம், அவளுடைய வாழ்க்கையிலே அவளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமூகம், அவள் வாழ்ந்த சூழல் அவளை புரிந்து கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவர் அந்த பெண்ணை புரிந்து கொள்ளுகின்றார். அந்த பெண்ணினுடைய ஏக்கங்களை, தாக்கங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை, சமுதாயத்திலே அவள் எதிர்நோக்கிய அனைத்து சவால்களையும் அவர் அறிந்தவராக அந்த பாவி பெண்ணின் மனமாற்றத்திற்கான செயல்பாட்டிலே அப்படியே விட்டுவிடுகின்றார். ஏற்றிலே அந்த ஆண்டவர் இயேசு அவளுக்கு மன்னிப்பு கொடுக்கின்றார். அங்கே நீதிமான்களாக தங்களை அடையாளப்படுத்தியவர்கள், நீதிமான்களாக சமூகத்திலே தங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் கொந்தளிக்கின்றார்கள். எப்படி இந்த பாவி பெண்ணை ஆண்டவர் தன்னுடைய பாதங்களை தொட அனுமதிக்க முடியும்? எவ்வாறு இந்த பாவி பெண் ஆண்டவருக்கு அருகிலே இருக்க முடியும்? எவ்வாறு இந்த பாவியான பெண் ஆண்டவரை நெருங்க முடியும்? ஆண்டவரை அணுகிச் செல்ல, அவரை நெருங்கிச் செல்ல, அவரை தொட்டுணர எங்களை தவிர யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி தங்களையே நீதிமான்களாக காட்சிப்படுத்தியவர்கள், அறிமுகப்படுத்தியவர்கள், அடையாளப்படுத்தியவர்கள் கொந்தளிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் அழகாக செல்வார். அவள் அதிகமாக மன்னிப்பு பெற்றாள், அதனால் அன்பு செய்கின்றாள்.
எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் பிறந்ததிலிருந்து எந்த நிமிடம் வரை ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய இரக்க பெருக்கை நாங்கள் ஏராளமாக சுவைத்திருக்கின்றோம். அவருடைய மன்னிப்பை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கின்றோம். ஆனால் எந்த அளவிற்கு நாங்கள் இந்த ஆண்டவரை அன்பு செய்கின்றோம், எந்த அளவிற்கு இந்த ஆண்டவரை நாங்கள் புரிந்திருக்கின்றோம், எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எவன் ஒருவன் முழுமையாக தன்னுடைய ஆன்மாவை ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்றானோ, எவன் ஒருவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தவளாக தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய இயலாமைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தடியிலே வருகின்ற பொழுதே நிறைவான மன்னிப்பு பெற்றவர்களாக அவர்கள் மாற்றம் பெறுகின்றார்கள். புது வாழ்வுக்குள்ளே தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். அந்த வாழ்வை வாழ்வதற்காக விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை அங்கே யூதர்கள் துரத்தி கொண்டு வருகின்றார்கள். அவளை கல்லால் எறிந்தே கொல்ல வேண்டும் என மோசையின் சட்டம் சொல்லுகின்றது. எனவே அவளை நாங்கள் கொல்லப் போகின்றோம், நீர் என்ன செய்ய போகின்றீர் என்று ஆண்டவர் இயேசுவை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதலில் இவள் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையோடு எவரும் ஆண்டவரை தேடி அவருடைய பாதத்தை நாடி முன்வராமல் அவர்கள் தங்களை நீதிமான்களாக கருதிய வண்ணம் பாவ நிலையிலே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, சமூகத்தின் முன்னிலையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து விலகிச் செல்கின்றார்கள். ஆனால் அந்த பாவியான பெண் மட்டும் ஆண்டவருடைய பாதத்தடியில் கிடக்கின்றாள், மன்னிப்பை கேட்டு. அங்கே ஆண்டவருடைய மன்னிப்பு அவளுக்கு கொடுக்கப்படுகின்றதே புது வாழ்வுக்கான, தூய வாழ்வுக்கான அழைப்பு விடப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரங்களே, இங்கே நாங்கள் பார்த்த இந்த நிகழ்வு, நாங்கள் இந்த நற்செய்தியிலே வாசித்த இந்த பகுதியிலே வந்த அந்த பாவி பெண் தன்னுடைய ஆன்மாவை கண்ணீராக ஆண்டவருடைய பாதத்திலே கொட்டினாள். நன்றியாக அவளுடைய பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே பூசினாள். எனவே ஜெபம் என்பதே ஆண்டவரிடத்தில் என் ஆன்மாவை கொட்டுவது, ஆண்டவரிடத்திலே என்னை அர்ப்பணிப்பதுதான் உண்மையான ஜெபமாக இருக்கின்றது. இதைத்தான் இந்த நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அழகான ஜெபம் இந்த பெண் செய்தது. அவளுடைய கண்ணீர், அந்த கண்ணீரை துடைத்த விதம், ஈற்றிலே அவள் பரிமள தைலம் பூசியது. அது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது ஒரு ஜெபமாக, ஆன்மாவை ஆண்டவரிடத்திலே கொட்டிய ஒரு ஜெபமாக மாற்றம் அடைந்து அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றது. இதைத்தான் நாங்கள் அன்னாவுடைய வாழ்விலும் நாங்கள் வாசிக்க கேட்டோம். இது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே உரக்கு கூறுவார், ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். இது வெறுமனே நாங்கள் பார்க்கின்ற பொழுதே ஆண்டவரால் ஒரு மன விரக்தியிலே எழுப்பப்பட்ட ஒரு வார்த்தையாக தோன்றலாம். ஆனால் இது ஒரு ஜெபமாக இருக்கின்றது. இது ஒரு அற்புதமான ஜெபமாக இருக்கின்றது. சங்கீத ஆசிரியர் 22வது பிரிவிலே 1வது வசனத்தை பார்க்கின்ற பொழுதே இதே வார்த்தைகளை சொல்வார். என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். திருப்பாடல் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர், என்னை காப்பாற்றாமலும் நான்
தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர்? என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேட்காமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர்? இது ஒரு விரக்தியின் வார்த்தைகளாக வெறும் கண்களுக்கு தென்பட்டாலும் ஆன்மாவின் கண்களுக்கு இது ஒரு அற்புதமான ஜெபமாக இருக்கின்றது. ஆண்டவரே, என்னால் முடியவில்லையே, நீர் கை நகழ்ந்தா விட்டீர் என்று கேட்பது ஒரு விரக்தியின் வார்த்தை அல்ல. மாறாக இது ஆன்மாவை ஆண்டவரிடத்தில் கொட்டுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. ஆண்டவரே, நாங்கள் சாக போகின்றோமே, நீர் என்ன செய்கின்றீர் என்று புயல் காற்றிலே சிக்கி தவித்த சீடர்களுடைய குரல் அங்கே ஒரு விரக்தியின் வார்த்தையாக அல்ல, ஒரு ஜெபமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரங்களே, நானும் நீங்களும் ஆண்டவரை தேடி வருகின்றோம் என்றால் எங்கள் தேவைகளை, எங்கள் விண்ணப்பங்களை, மன்றாட்டங்களை அடுக்கிச் செல்வது அல்ல, மாறாக எம் ஆன்மாவை ஆண்டவரிடத்திலே கொட்டிச் செல்வதாக இருக்கின்றது. என்னை முழுமையாக ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்பதாக இருக்கின்றது. இதைத்தான் அன்னைமரியாள் செய்தாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே அவள் தன்னுடைய ஆன்மாவை முழுமையாக பொதிந்து அர்ப்பணிக்கின்றாள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு. எனவே அன்புக்குரிய சகோதரங்களே, நாங்கள் ஆண்டவரை தேடி நாடி வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே உலக அனைத்தும் ஆண்டவரை நோக்கியதாக கண்களை உயர்த்திய வண்ணமாக இருக்கின்றது. ஆண்டவரை நோக்கி கைகளை நீட்டிய வண்ணமாக இருக்கின்றது. காரணம், அந்த ஆண்டவர் இந்த வேளையிலே தங்களுடைய வாழ்வை கடந்து செல்ல வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சவால்களை ஆண்டவர் பார்க்க வேண்டும். வேதனைகளை நிற்க வேண்டும், கண்ணீரை துடைக்க வேண்டும், கஷ்டங்களை போக்க வேண்டும், மகிழ்வை தர வேண்டும், நிறைவை தர வேண்டும், நான் எதிர்பார்ப்பது கிடைக்க வேண்டும், நோயிலிருந்து விடுதலை வேண்டும், கஷ்டங்களிலிருந்து நான் மீட்சி பெற வேண்டும், கடன் தொல்லையிலிருந்து நான் விலக வேண்டும் என்கின்ற ஏக்கத்தின் குரல் எங்கள் உள்ளங்களில் மாத்திரமல்ல, உலக அனைத்திலும் ஒலித்த வண்ணமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எல்லோரும் முழந்தால் படியிட்டவர்களாக, நீங்கள் எங்கே இருந்தாலும் முடிந்தவர்கள் இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையை நம்பியவர்களாக முழந்தால் படியிடுவோம், முழந்தால் படியிடுவோம். அன்றே இஸ்ராயேல் மக்கள் போரிட்ட பொழுதே மோசே தன் கரங்களை உயர்த்தி முழந்தால் படியிட்டு தன் கரங்களை உயர்த்தி மன்றாடுகின்றார். ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகின்ற பொழுதே இஸ்ராயேல் மக்கள் வெற்றி கண்டார்கள். எனவே நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முழந்தால் படியிட்டு இந்த வேளையிலே மன்றாடுவோம். இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்துவோம், முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நலம் தரும் மருத்துவராக, என் மீட்பராக, என் வல்லவராக, என் ஆண்டவராக, என் துணைவராக, என் பலமாக, என் மீட்பாக, என் தைரியமாக, என் நம்பிக்கையாக, என் மீட்சியாக, என் ரட்சணியமாக இந்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, எங்களுடைய தனிமை, எங்களுடைய வேதனைகள், எங்கள் கண்ணீர்கள், என்னுடைய விசுவாச வாழ்க்கையை ஆட்டம் காண செய்தாலும் ஆண்டவருடைய அருள் மாத்திரமே என்னை நிறைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் பக்தியாக, நலம் தரும் மருத்துவரே, என் தெய்வீக வல்லவரே, என்னுடைய வாழ்வை ஆசீர்வதியும், என்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் இருக்கக்கூடிய நோய் துன்பங்களை போக்கியருளும், என் மனதிலே இருக்கின்ற வேதனைகளை நீக்கியருளும், வெளியே சொல்ல முடியாத விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த கொடிய வைரஸின் தாக்கத்தினாலே, இந்த தொற்று நோயின் வீரியத்தினாலே அவதியுறுகின்ற எல்லா மக்களையும் நீர் இந்த வேளையிலே கடந்து செல்ல வேண்டும், வல்லமையை கொடுக்க வேண்டும்.
தைரியத்தை தர வேண்டும். தனிமைப்படுத்தல் முகாம்களில் இருக்கின்றவர்களுக்கு மன உறுதியை கொடுக்க வேண்டும். வைத்தியசாலைகளிலே, தீவிர சிகிச்சை பிரிவிலே உயிருக்காக, மூச்சு காற்றுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய மூச்சு காற்றை கொடுத்து, சுகம் கொடுத்து, வல்லமையை கொடுத்து, உயிரை கொடுத்து அவர்களை எழுப்ப வேண்டும் என்று மன்றாடிக் கொள்வோம். இந்த நோயின் தாக்கத்துக்கு எதிராக தங்களுடைய வாழ்க்கையை துச்சமென மதித்து போராடி கொண்டிருக்கின்ற, இந்த நோய்க்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், வைத்தியசாலை பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும், வல்லமையை கொடுக்க வேண்டும். தீராத நோயினாலே அவதியுறுகின்றவர்கள், கொடிய நோயினாலே தாக்கத்துக்குள்ளாகி கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டும். தீய சக்திகளின் ஆதிக்கத்துக்குள்ளே பல பாடுகளை, துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை அனுபவித்த ஆண்டவர், கசை அடிகளை சுமந்த ஆண்டவர், முள்முடியை சுமந்த ஆண்டவர், சிலுவை மரத்தை தாங்கிக் கொண்ட ஆண்டவர், ஆணிகளை தன் கரங்களிலும் காயங்களிலும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், தன்னுடைய விழாவிலே ஈட்டியால் ஊடுருவ குத்தப்பெற்ற ஆண்டவர், எங்களுக்காக தன்னுடைய இறுதி இரத்தத்தை, தண்ணீரை சிந்திய ஆண்டவர் இந்த வேளையிலே பார்த்து கொண்டிருக்கின்றார். தெய்வீக மருத்துவராக, நலம் தருகின்ற வல்லவராக, மீட்சி தருகின்ற ஆண்டவராக, நம்பிக்கை கொடுக்கின்ற தேவனாக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றார். எனவே இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு அதிகமாக அன்பு செய்கின்ற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு வருவோம். அந்த ஆண்டவர் எங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் என மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களை, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, பிள்ளைகளை, எதிர்கால வாழ்வை, என்னுடைய தொழில் துறையை, என்னுடைய திருமண வாழ்வுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல திருமண வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, திருமண வாழ்விலே பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, இன்னுமாக குழந்தை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். உதாரித்தனமாக இருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியிலே மீண்டும் வர வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க வேண்டும், மீட்சி தருகின்ற ஆண்டவரை தேடி வர வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்திலே இந்த வேளையிலே கொட்டியவர்களாக புது வாழ்வு பெற வேண்டும் என்று நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே என்கின்ற பாடலிலே பக்தியோடு கலந்து கொள்வோம். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் சுகமாக வேண்டுமையா, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா, ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமேறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. பல வருடங்களாக படுக்கையிலே கிடந்து தன்னுடைய வாழ்க்கையை பல துன்பங்களை அனுபவித்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே சுகம் பெற்றார்கள். இது அதிசயம், இது அற்புதம். இந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும். பல வருடங்களாக நான் அனுபவிக்கின்ற துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டவருடைய அற்புதம் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். பல வருடங்களாய்
படுக்கையில் கிடந்தார். அறிவே கொண்டீர், அவர் நடந்து சென்றார். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார். அறிவே கொண்டீர், அவர் நடந்து சென்றார். ஐயா, இது அதிசயம், இது அற்புதம், உம்மாற்றலாகுமே. இது அதிசயம், இது அற்புதம், உம்மாற்றலாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும் என்ற பார்த்திமேயு என்ற குருடனின் குரலை கேட்ட ஆண்டவர், அவனை என்னிடத்திலே வரச் சொல்லுங்கள் என்று அழைத்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனுடைய தேவையை கேட்டு அவனுக்கு பார்வையை கொடுத்த ஆண்டவர் இந்த வேளையிலே என்னையும் உங்களையும் பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னிடத்திலே நீ வா, உனக்கு என்ன வேண்டும், நம்பிக்கையோடு என்னிடத்திலே வா, விசுவாசத்தோடு என்னிடத்திலே வா, உனக்கு தேவையானதை தருவேன் என்று சொல்லி எங்களுக்கு புது வாழ்வை, புது பார்வையை தர இருக்கின்ற ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்றாடி இந்த பாடல் வழியாக வந்துவோம். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டேன். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டீர். ஐயா, ஒளி தந்து குணமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உனை புகழ்ந்தார். ஐயா, ஒளி தந்து குணமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உமை புகழ்ந்தார். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நலம் தரும் மருத்துவரே, பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை பெற எல்லோரும் முழந்தால் படியிட்டவர்களாக எங்களை ஆயத்தம் செய்து அம்மான் புயரே என்ற கீதத்தில் பங்கு கொள்வோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்தே முடிவே பெருக. புதிய நியம முறைகள் வருக.
புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா துறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக ஆண்டுயரே அருளான மனமே. புகழ்ச்சியோடு வேற்றியார் கேட்டேன் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீர். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருகுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் உய்த்துணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தே ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவமான உம்மை மன்றாடுகின்றோம்.